வணக்கம். கஞ்சா போதையில் 17 வயது மாணவியை வெட்டிய வாலிபர், ஆலங்குளத்தில் ஒரு இஷ்யூஸ். இந்த மாதிரி எல்லா இஷ்யூஸும் நம்ம பேப்பர்லயும் சோசியல் மீடியால பார்த்துட்டு நம்ம உணர்வுபூர்வமா சவுண்ட் விட்டுட்டு மட்டும்தான் இருக்க போறோமா? இல்ல தமிழ்நாட்டுல எனக்கு புரியல. ஆக்சுவலா இப்போ பொண்ணுங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லித்தர இடத்துலயும், பொண்ணுங்களுக்கு சேஃப்டி சைடு டெக்னிக் சொல்லித்தர இடத்துலயும் நான் இருந்து, இது எனக்கு ஒரு கண்டென்ட்டாவோ இல்ல இதை எடுத்து பேசணுங்கிறத தாண்டி ஒரு உணர்வு, என் உணர்வை ஷேர் பண்றேன். இங்க என்னோட புக்ல கூட லீடர்ஸ் லேடர் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கேன். அந்த புக்ல கூட நான் ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் வேற, யார் எல்லாராலையும் குழந்தையை பெற்றெடுக்க முடியும். ஆனா நல் முறையில் வளர்த்தெடுக்கிறவங்க தான் அப்பா அம்மா. பெற்றோர்கள் வேற, அப்பா அம்மா வேற அப்படின்னு நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பெத்தவனுங்க இருக்கானுங்க பாருங்க, 17 வயசு எரும மாடு கஞ்சா போடுது, தண்ணி அடிக்குது அப்படின்னா அந்த பெற்றோர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த தண்டனைய எப்படி ஒரு ஊழல் பண்ணா நம்ம சொல்றோம் அந்த குடும்பத்தையே தண்டிக்கணும் அப்படின்னு, அதே மாதிரி 17 16 வயசு இந்த பொடி பசங்க தப்பு பண்றானுங்க பாருங்க, இவனுங்க பேரண்ட்ஸையும் தூக்கிட்டு போய் குத்தணும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கும் சேர்ந்து தண்டனை கொடுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, பெற்றோர்கள் உங்களோட இயலாமை, உங்களுக்கே ஒண்ணுமே தெரியலையே. இங்க நிறைய பெற்றோர்களுக்கு நீங்களே ஒரு மென்டலா இருக்கீங்க, உங்களாலேயே குழந்தையை வளர்க்கிற திறன் இல்ல, நீங்களே குடிச்சு போட்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்க பேரண்ட்ஸ் இங்க நிறைய இருக்காங்க. அப்படிங்கிறப்போ உங்களால எப்படியா குழந்தையை பெற்று வளர்க்க முடியும்? நீங்க பண்ற தவறு இன்னைக்கு சோசியல் டஸ்ட் ஆகி போய் நிக்குது. ஒரு குழந்தையை கரெக்டா வளர்க்க முடியாதா உங்களால? ஒரு பசங்களை ஒழுங்கா வளர்க்க முடியாதா? இன்னைக்கு வீடு பூந்து வெட்டுறான் அப்படின்னா உங்களோட இயலாமை தான் இன்னைக்கு இந்த மாதிரி தருதலை இன்னைக்கு பெத்தெடுத்து ரோட்ல விட்டுறீங்க. ஒழுங்கா வளர்க்க முடியல, நீங்களா எதுக்குடா குழந்தை பக்குறீங்க? இல்ல கேக்குறேன். இந்த வீடியோவை நான் எந்த கண்டென்ட்டுக்காக பேசல, இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இது கண்டிப்பா அந்த டிசிஷன் பண்ற அந்த அத்தாரிட்டி கண்ணில் படுற வரை நீங்க ஷேர் பண்ணணும். பிகாஸ் என்னோட யூடியூப்ல 3 மில்லியன் வச்சிருக்கேன், இன்ஸ்டால 2 மில்லியன் இருக்கு. என்னோட வீடியோவை ராணி முகர்ஜி மேம் அவங்க பார்த்து ஆக்சுவலா நான் ஒரு ஸ்டண்ட் பண்ணி கொடுத்தேன். என்னோட வீடியோ நல்ல ரீச் ஆகும். ஸோ அதனாலதான் இந்த கண்டென்ட் எடுத்து பேசுற எல்லாருக்கும் இது போய் சேரணும் அப்படின்னு. உங்களோட வீரத்தெல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் காட்டுறது ஏண்டா? சோ பெண்களுக்கு தற்காப்பு கலை கத்துக் கொடுங்க, பசங்களை ஒழுங்கா வளங்க.